தோல்வி பயம் ஆட்சியாளர்களை என்னென்னலாம் பண்ண வைக்குது பாத்தீங்களா? என்னடா இது பொழப்பு? ஏன் இப்படி மொத்தத்துல உங்க எலெக்ஷனுக்கு பைசாவை கடத்த முடியல அப்படிங்கறதுக்காக மொத்தமா அக்கௌண்ட்ல போட்டேன் அப்படின்ட்டு இதுக்கு டீசெண்டா சொல்லிட்டு போயிடலாம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லை அப்படி சொன்ன ஐயா முதலமைச்சர் அவர்களின் கட்சி, ஐயா முதலமைச்சர் அவர்களின் அரசு இன்னைக்கு பயத்துல மரண பீதியில எம்மாடியோ லேடிஸோட ஓட்டுல நமக்கு மொத்தமா காலி அப்படின்னு சர்வே வந்த உடனே பயந்து பீச்சடிச்சு என்ன இதுதான் நமக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம், ஒட்டு மொத்தமா லேடிஸ் ஓட்டு கையில காலில் விழுந்துரும், மொத்தத்துல பணத்தை போட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு காலையிலே ஒரு பெரிய வீடியோவோட ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காப்லையாம். இன்ப அதிர்ச்சி என்ன இன்ப அதிர்ச்சின்னா வித்தியாசமான இன்ப அதிர்ச்சி. ஏன்னா எப்படி இருந்தாலும் 3 மாசம் தான் அந்த பைசா கொடுத்தாதான் முடியும். அதை அவர் ஒரு அந்த திமுகனாலே திருட்டு திராவிடம் தானே, எப்படி திருட்டுத்தனம் பண்ணலாம், எதை எப்படி அதை மடமாட்டு பண்ணலாம்னு அவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால அந்த 3 மாசம் பைசாவையும் ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ராவும் போட்டு 5000 ரூபா உங்களுக்கு நான் இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறேன், மகளிர் உரிமை தேடும் பெண்களுக்கு பெரும் பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஒரு தில்லுமுள்ளு வேலைய திமுக காரங்க பண்ணியிருக்கார்கள். ஏன்னா 123 இடத்துல சர்வேல ஐயாவுக்கு ஆப்பு வந்திருக்கு. அதாவது 123 இடத்துல திமுகவுக்கு ரெட் அலர்ட் தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த போன வருஷம் 2025 வரைக்கும் எடுத்த அந்த சர்வேல ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சி பெண்கள் மத்தியில் அதில் ஈடுபட்டு தான் இருந்திருக்கு, நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா மத்தளத்துக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு தலைவரே ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி 2 பக்கத்தையும் அடி போட்டு பின்னி பெற எடுத்துட்டாங்க. திமுக தலைவருக்கு அது ஒரு மரண பயம் வந்துட்டு, அதுதான் அந்த பெண்களின் ஓட்ட கௌரவத்துக்காக இன்னைக்கு பண்ணி வச்சிருக்க யுக்தி. சரி, மற்றத்துக்கு 2 பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்களுக்கு என்ன அடி அப்படின்னா, மொத்த அடி விஜய் அவர்கள் வந்தது ஒட்டுமொத்த ரசிகர்கள் மற்றும் அந்த திமுகவுல இருக்கிற பெண்கள் ஓட்டுகளை ஃபுல்லாவே விஜய் அப்படியே வாரி சுருட்டி வச்சுக்கிட்டாப்ல. சரி, இன்னொரு பக்கம் அடி என்னது? இன்னொரு பக்கம் அடி இந்தியா கூட்டணி வலிமை பெற்றது, உடஞ்சு கிடக்கிற கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளவு நாள் பில்டப்பு ஓட்டிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பில்டப்பு முடியல. எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துட்டு பிரிஞ்சிருச்சு, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. தினகரன் சேர்ந்துட்டாப்புல, பாஜக சேர்ந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்துட்டு, அதே மாதிரி ஒரு 10 அறிக்கையை விட்டுருந்தாப்புல. அது மரண பீதியில கொண்டு வந்துட்டு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 10 என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஒரு 10 வாக்குறுதிகள், மொத்த வாக்குறுதியை 6 அடிச்சாப்புல. அதாவது எப்ப நீ தகுதி வாய்ந்த ஏமனுக்கு தகுதி இருக்கு, நீ ஒரு குழுக்கள் வச்சிருக்க, எங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஒண்ணுதான், தகுதியே கிடையாது, அனைத்து மகளிர்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர் அனைத்து ரேஷன் அட்டைதார் மகளிர்களுக்கும் நாங்க 2000 ரூபா, நீ இப்ப 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்க, நாங்க 2000 ரூபா கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு 6 அடிச்சிட்டாப்புல. அந்த 6 தான் திமுக காரங்களை அப்படி மரல வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம நீ மகளிருக்கு மட்டும்தான் பேருந்துல இலவசம் அப்படின்னு, ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிர் கூட போற ஆண்கள் எல்லாத்துக்கும் இலவச பேருந்தை பிடிச்சோன்னு 2வது 6 அடிச்சுட்டாப்ல. 3வது என்னது, லேடிஸ்க்கு ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுப்போம் அப்படின்ட்டாப்ல. தாலிக்கு தங்கம் திட்டத்தை செயல்படுத்தோம் அப்படின்னா, தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், பெண்களை ஒரு கவர்ந்த திட்டம், ஒரு மனசுக்குள்ள ஒரு கல்யாண டைம்ல கவர்மெண்ட் மூலமா ஒரு தாலிக்கு தங்கம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அரபுன் தங்கம் அப்படிங்கிறது 60-70 ரூபாய் வந்துடும். அந்த திட்டம் ரொம்ப ஒரு பிரபலம் அடைஞ்சது. அதனால அந்த பெண்களின் ஓட்டுக்கள் சிதறுகின்று எதிரணிக்கும் உங்களுடைய எதிரி அணிக்கும் போகுது அப்படின்னு சொன்னதால திமுகவுக்கு அள்ளு விட்டுட்டு அள்ளு விட்டதால என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாம முடிச்சு, நம்ம ஏற்கனவே சொன்னேன், தலைமை ஏதோ ஒரு ஐடியாவில் இருக்காங்க, திமுக காரன் ஏதோ ஐடியாவில் இருக்கான், பொங்கலுக்கு இந்த அமௌண்ட்டை போடுவான் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்த சமயத்துல
எதிர்பார்க்கும் போது அது கிடைக்கல. ட்விஸ்ட இங்க வச்சிருந்திருக்காப்ல. சரி, ஓகே, சரி. எலெக்ஷனுக்கு வர்றது, அதனால 3 மாசம் எலெக்ஷன்ல கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்ட்டு 3000 கொடுத்த அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அது என்ன கோடைக்கால சிறப்பு அமௌண்ட் 2000 ரூபா? எப்பா போன வருஷம் கோடை காலம் வரல, அதுக்கு முந்தின வருஷம் கோடை காலம் வரல, அதுக்கு முந்தின வருஷம் தான் கோடை காலம் வரல, இப்ப மட்டும்தான் கோடை காலம் வருது. அதுக்கும் கோடைக்கால சிறப்பாக 2000 ரூபா கோடை விடுமுறையை கொண்டாடுறது. என்ன புத்தலாட்டம்ப்பா! எப்பா திமுக புத்தலாட்டம் கம்பெனி அப்படிங்கிறது பக்காவா சொன்னதான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்பதான் முறையா நம்ம லைவா பாக்குறோம் திமுக புத்தலாட்டம் கம்பெனி அப்படின்ட்டு. ஏன்னா புத்தலாட்டம் கம்பெனி நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே பொங்கலுக்குலாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 3-4 வருஷம் போடாம லாஸ்ட் இப்போ 2 வருஷம் போன வருஷம் போட்டு சீனை காட்டிட்டு இருக்க மாதிரி இது புத்தலாட்ட கம்பெனிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு இறங்கி புத்தலாட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாம போச்சு. இப்போ அடிஸ்டாப்ல காலையிலே அக்கௌண்ட் வந்துட்டார் பாருங்க, நான் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு ஐயா பேட்டி மேல முதலமைச்சர் ஐயா பேட்டி வேற கொடுத்துருக்காப்ல. சரி, ரைட்டு, என்ன இருந்தாலும் நம்ம மக்களுக்குள்ளதான். மக்கள் எப்ப எல்லாரும் வாங்கி அந்த படத்தை வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிடுங்க, சந்தோஷம் வச்சுக்கிடுங்க. ஆனா இந்த மாதிரி திருட்டு திராவிட கும்பலுக்கு எப்படி வாக்களிச்சு எப்படி நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் தெரியாது இல்லை. ஏன்னா பழைய காலம் முடியாது கிடையாது. எல்லாருக்கும் இப்போ உஷாராய் வந்துகிட்டு அது எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்ப சொல்லிட்டாப்புல. எப்ப இது என்னப்போ ஒரு புத்தலட்டமா இருக்கு. சரி, போன வருஷம்னா உனக்கு கோடை விடுமுறை தெரியலையா, இந்த வருஷம் தெரியல, அவ்வளவுக்குள்ளேப்பா உனக்கு பயம் வந்துட்டு அப்படின்ட்டு வெல்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ட்டு அந்த பேஸ்மெண்ட் வீக் ஆனதுக்கு மேனேஜ் பண்ணதான் இப்போ ஐயா 5000 ரூபா கொடுத்திருக்காப்ல. ரெண்டாவது இதுக்கு காரணம் என்ன பண்ணுதுன்னா சர்வே டீம் இல்லையா, சர்வே டீம் சொல்றது ஐயா நீங்க ரொம்ப மனப்பால் குடிச்சிட்டு இருக்காது ஐயா, நீங்க தான் வெற்றி பெற்றுங்கிற மனப்பால்ல குடிச்சிட்டு இருக்காதீங்க, களம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படி சொன்ன ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா இந்தியா டுடேல ரொம்ப கான்பிடண்டா எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட கேட்காப்புல, நீங்க எப்படி இல்ல கான்பிடண்டா ஜெயிப்போங்க அப்படிங்கிற அதுல நான் பல வெற்றிகளை கொண்டவன், பல தோல்வியிலையும் கொண்டவன், நான் கலவரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா அடுத்த முறை எங்க ஆட்சி தான், அந்த அளவுக்கு திமுக மேல எதிர்ப்பு இருக்கு, சும்மா வாயிலேயே வட சொல்ற பில்டப் தான் அவங்க இருக்கிற எந்த ஒரு நலத்திட்டமும் இல்லை, அது மக்கள் கண்படுத்துறது, நாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகள் அளிச்சிருக்கோம், எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. ரெண்டாவது இந்த கூட்டணி சேர்ந்ததான் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா திமுகவுக்கு இருந்திருக்கு. அதாவது ஏன் அப்படின்னா கொங்கு பெல்ட் ஏற்கனவே அதிமுக ஸ்டாங்கு, அதுல சொல்ல வேணா திரும்ப அதுல பாமக சேர்ந்தனால இந்த வன்னி ரோடுகள் சேர்ந்து கொங்கு பெல்ட் ஒன் சைடா அடிச்சிருவாங்க. அதே மாதிரி டெல்டா பகுதி என்னைக்குமே திமுகவோட கோட்டையா தான் இருந்திருக்கு. டெல்டா பகுதியில இப்போ ஓட்டை விழுந்திருக்கு. என்னது ஓட்டையா? ஆமா, டெல்டா பகுதியில இப்போ விவசாயிகள் ரொம்ப கோபத்துல இருக்கிறதாகவும், தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளோட பிரச்சனையை இந்த திமுக அரசு கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அந்த விவசாயிகள்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஒரு எதிர்ப்பு அதிருப்தியாக இருக்கு. டெல்டானாலே விவசாயம் தான். விவசாய இடத்துல நம்ம இவ்வளோக்குள்ள இந்த டிஎம்கே அரசுக்கு ஓட்டு போட்டோம், நமக்கான எந்த ஒரு விஷயங்களும் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க எதிர்ப்பு முனையில் இருக்கனால டெல்டாவும் காலி. அதற்கு அடுத்தபடியாக இருக்க அதான் தலைநகரம் சென்னையில் என்றைக்குமே திமுகவோட கோட்டையாக தான் இருந்திருக்கு. அந்த திமுக கோட்டையில் அங்கே விழுந்திருக்கு ஒரு பெரிய ஓட்டை. அது என்ன ஓட்டை அப்படின்னா யாரால் விழுந்திருக்கு அப்படின்னா புதுசாக வந்த தாவேகா விஜயோட அந்த ஒரு பிரம்மாண்டம் தான். சென்னையில் சிட்டியில் லேடிஸ் முதல்ல கொண்டு வாலிப முதல்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் மிகப்பெரிய எழுச்சி சென்னையில் கிடச்சிருக்கு. அதேமாதிரி அங்கே உள்ள அந்த தலித் ஓட்டுகள் அப்புறம் கிறிஸ்டின் ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு விழுற காரணத்தினால தலைவருக்கு அங்கே மரண பீதி. அதாவது பாதிக்கு மேலே ஓட்டுகள், திமுகவோட ஓட்டுகள் பாதிக்கு மேலே தலைவருக்கு தான் தலைவர் உள்ள ஓட்டு விஜய்க்கு போகிறதுனால தலைவருக்கு மரண பீதி வந்து விட்டது என்று தெரியப்படுகிறது. அதனால தான் தலைவன் 123 இடத்துல நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி தப்பிக்கணும்னா நமக்கு மகளிர் ஓட்டு தான் முக்கியம், மகளிரை எப்படியாட்டு குறி வைக்கணும். அதனால் நம்ம ஏற்கனவே 3 மாதம் போட தான் போகிறோம், கொடுக்க தான் போகிறோம், அது மொத்தமாக கொடுத்து அப்படியே ஒரு
ஒரு பிரம்மாண்டத்தை உண்டாக்கிரும் அப்படின்ட்டு திருட்டு திமுக எப்படி பண்ணும், எப்படி சூழ்ச்சி எப்படி மடமாத்து பண்ணுன்னு தெரியும் இல்லையா திமுகவுக்கு. அதனால் தலைவர் இந்த 3 மாதமும் போட்டுட்டு புதுசாக ஒரு புதிய ட்ரெண்டு, புதிய ஒரு ஒரு மகிழ்ச்சி திட்டமாம். என்னன்னா இது வரைக்கும் நம்ம கோடையே பார்த்தது கிடையாது. கோடையை சிறப்பாக கொண்டாட இந்த 2000 சேர்த்து 5000 ரூபா அப்படின்ட்டு தலைவர் கொடுத்துருக்காப்புல. அதனால தான் அதுதான் இன்ப அதிர்ச்சியாக நம்மளுடைய தமிழக மக்களுக்கு. சரி இருக்கட்டும், யார் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வாங்கி வச்சுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் உஷாராக ஆயிட்டாங்க. இது எல்லாம் நீ முதல்லேருந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் நம்பியிருப்பாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்து 28 மாதம் கழித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரார்த்தனம், அதுக்கப்புறம் இப்போ ஆட்சி முடிய போகிறதுல 2 மாதத்துக்குள்ள ஒரு பிரார்த்தனம், எல்லாம் மக்களுக்கு இப்போ தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரியுது, பழைய மாதிரி இல்லை மக்கள். ஓகே மக்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.